Students, next நம்ம exercise 2.4 உடைய கான்செப்ட் பார்க்குறோம். காம்பினேஷன். நமக்கு காம்பினேஷன்னா இங்கே ஒன்றும் இல்லை, செலெக்ஷன் மட்டும்தான். நமக்கு வந்து இப்போ பெர்முடேஷன் போது தான் நமக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்கே இருக்கும். அப்போ செலெக்ஷன் வந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம அவங்க எத்தனை பேர் வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் செலக்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா இங்கே கண்டிஷன் இதில் எப்படி வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலா பாருங்கள். NCR = n factorial divided by r factorial into n minus r factorial. இந்த ஃபார்முலாவை நல்லா படித்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த சம், இந்த எக்ஸசைஸில் இருக்க எல்லா சம்முக்குமே இங்கே இருந்தால் நம்ம இந்த ஃபார்முலா நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஒரு 7 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த 7 ப்ராப்பர்ட்டிஸும் படித்து வச்சுக்கோங்க, படித்து எழுதி பார்த்துக்கோங்க ஒரு டைமு. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பாருங்கள். NC0 = NCNன்னா நமக்கு என்ன சார் அப்படின்னா 1ன்னு எடுத்துக்கலாம். தென் NC1 என்னன்னு எழுதிக்கலாம். தேர்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ NC2 அப்படின்னு இருக்குன்னா இங்கே வந்து நம்ம 2 டைம் இதை பிரித்து எழுதலாம். இது வந்து பாருங்கள், n × n-1/2 factorial அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள். NCX = NCY. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு x = இது என்னன்னு இங்கே இருக்குன்னா இந்த எக்ஸையும் இந்த ஒய்யும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். x = y ஆர் x + y = n அப்படின்னு நம்ம எடுக்கலாம். இந்த x + y = nன்றது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது பாருங்கள். NCX = n, அதாவது இது ரெண்டோடைய டிஃப்ரென்ஸு நம்ம எடுத்து இங்கே எழுதிக்கணும். இந்த n இந்த ஒய்யை மைனஸ் பண்ணி இப்போ NC n-y. சரிங்களா? இதை மட்டும் தான் நான் மாற்றிருக்கேன். n அப்படியே போட்டிருக்கோம், இந்த c அப்படியே எழுதியிருக்கிறேன். n-ஐயும் ஒய்யும் மைனஸ் பண்ணும்போது n-y. இப்போ நமக்கு இந்த எக்ஸையும் n-yயும் ஈக்குவல் பண்ணுங்கள். x = n-y, n அங்கே வச்சுக்கோங்க, -y உள்ளே கொண்டு வந்துடுங்க. இப்போ x + y = என்ன சார் அப்படின்னா n. இதை தான் டைரெக்டாக இங்கே சொல்லியிருப்போம். x + y = n அப்படின்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள். NCR அப்படின்னா NC n-r. நமக்கு அங்கே வேல்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபார்முலா, இந்த ப்ராப்பர்ட்டிஸில் எடுத்துக்கலாம் நம்ம வந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே 10C8ன்னு இருக்குங்களா, இது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இது என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா, இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கும்போது 10C, இங்கே என்னுக்கு வந்து 10 கொடுத்தீங்கன்னா ஆருக்கு வந்து 8 கொடுக்குறோமா, அப்போ 10 - 8 வந்து என்னன்னா 2ன்னு வந்துடும். 10C2. அப்போ இங்கே 2 இருக்குது அப்படின்னா இந்த 10 2 டைம் பிரிச்சதுன்னா போதும். 10 × 9 2 வந்து 1 × 2ன்னு பார்த்தா ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? இந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிக்குன்னு நல்லா படித்து எழுதி பார்த்துக்கணும். சிக்ஸ்த் ஒன்று பாருங்கள். NCR + NCR-1 = n + 1 × CR. செவன்த் ப்ராப்பர்ட்டியில் NCR = NPR/r factorial. ஒரு ஃபார்முலா எழுதி போட்டிருக்கேன், 7 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதி போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் படித்து நல்லா எழுதி பாருங்கள். சம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.25 பார்க்கலாம். இங்கே வந்து ஃபைண்ட் 8C2 நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு 8C2 = இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது. இப்போ இந்த 8 நம்ம 2 டைம் பிரித்து எழுதணும். 8 × 7/2 என்ன சார் அப்படின்னா 2 × 1ன்னு போட்டுடலாம். இந்த 2 எடுத்து இந்த 8 கட் பண்ணும்போது 4 டைம்ஸ் வரும். இப்போ ரிமைனிங் என்ன சார் இருக்குன்னா ஒரு 4 7 இருக்கா, டிவைட் வந்து 1 இருக்குது. 4 7 1ஆல் டிவைட் பண்ணால் 4 × 7 தான் நமக்கு. அப்போ 4 × 7 ப்ராடக்ட் பண்ணும்போது 28. இதுதான் நம்ம ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.26 பார்க்குறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் NC4 = NC6 கொடுத்துருக்காங்க, ஃபைன் 12CN என்னன்னு நம்மகிட்ட கேட்குறாங்களா. இப்போ தான் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நான் எழுதி போட்டிருக்கேன்.
என்சிஎக்ஸ் ஈக்குவல் டு என்சிஒய்ன்னு இருக்கேன். இப்போ இதை என்சிஎக்ஸ் ஈக்குவல் டு இதை ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து எழுத போகிறோம். என்சி என்னலேருந்து ஒய் மைனஸ் பண்ணும்போது என் மைனஸ் ஒய், இங்கேயும் என்ன இருக்குது இங்கேயும் என்ன இருக்கா, அப்போ இந்த எக்ஸையும் இந்த என் மைனஸ் ஒய்யும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒய், மைனஸ் ஒய்யை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என் அப்படின்னு இருக்கா. நம்ம சம்ம பாருங்கள், NC4 ஈக்குவல் டு NC6ன்னு இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணணுமோ அதே மாதிரி இங்கே நம்ம சம்மில் பண்ண போகிறோம். இந்த NCX அப்படியே எழுதிட்டோமா, இப்போ NC4 அப்படியே எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த எண்ணுக்கும் இந்த ஒய்க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து இங்கே நான் எழுதியிருக்கேன்னா அது மாதிரி இங்கே இந்த எண்ணையும் இந்த 6க்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். மைனஸ் பண்ணிங்கன்னா NC n மைனஸ் 6ன்னு போட்டிருக்கேன். இப்போ இங்கே என்னன்னு இருக்குது, இந்த 4 இந்த n மைனஸ் 6ஓட நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். 4 ஈக்குவல் டு n மைனஸ் 6, அங்கே வச்சுக்கோங்க. மைனஸ் 6 உள்ளே வரும்போது ப்ளஸ் 6 ஆகும். 4 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு n, 6 ப்ளஸ் 4 ரெண்டு ஆட் பண்ணால் 10ன்னு கிடைக்கும். 10ஆ, இப்போ என்னோட வேல்யூ என்ன சார் கண்டுபிடிச்சிருங்க, 10 கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 12CN கேட்டிருக்காங்களா. 12CN ஈக்குவல் டு இந்த 12 அப்படியே எழுதிக்கலாம். CNன்றது என்ன சார் அப்படின்னா 10. ஓகேங்களா. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னொரு ப்ராப்பர்ட்டி தெரியும் பாருங்கள். சின்ஸ் NCR ஈக்குவல் டு NC n மைனஸ் ஆர் அப்படின்னு எழுதலாமா. ஏன்னா இந்த 12C10ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்தோம்னா கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் வேல்யூஸ் வந்து. இந்த 12C n மைனஸ் ஆரா, என்னன்றது 12, ஆறுன்றது நமக்கு இதில் ஆர் வந்து என்ன சார் அப்படின்னா 10 நமக்கு. அப்போ இங்கே வந்து 12 மைனஸ் 10ன்னு போட்டுருவேன். இங்கே 12C 12 மைனஸ் 10 அப்படின்னா 2. இப்போ ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள். இங்கே 2 இருக்குது அப்படின்னா இந்த 12 வந்து 2 டைம் பிரித்து எழுதுனா போதும். 12CN ஈக்குவல் டு 12 இன்ட்டு 11 இதோட போய் இந்த 2வை 2 இன்ட்டு 1 எழுதிக்கலாம். அப்போ அந்த 2 எடுத்து 12 கட் பண்ணும்போது 6 வந்துடும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு 11 இருக்குங்களா. இந்த 11 இன்ட்டு 6 என்ன சார் அப்படின்னா 66. அதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர். 12CN ஈக்குவல் டு என்ன சார் 66 கண்டுபிடிச்சிருக்குமா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.27 பார்க்குறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருக்கண்ணே. NPR கொடுத்துருக்காங்க 720ன்னு, NCR கொடுத்துருக்காங்க 120ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன் R என்ன நம்மகிட்ட கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும், எழுதி போட்டிருக்கேன். என்ன ப்ராப்பர்ட்டி சார்னா NCR ஈக்குவல் டு NPR பை ஆர் ஃபேக்டோரியல். ஓகேங்களா. இப்போ இதில் வேல்யூலாம் நமக்கு இங்கே தெரியும் பாருங்கள். இது கொண்டு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இங்கே வந்து NCRன்றது 120ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ NCRக்கு 120ன்னு போட்டேன். NPR இருக்குது, NPRக்கு வந்து 720 கொடுத்துருக்காங்க. அந்த 720 எழுதிக்கலாம். இங்கே ஆர் ஃபேக்டோரியல் இது பாருங்கள். இந்த டிவைடில் இருக்க ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல்டுக்குள்ளே வரும்போது மல்டிப்ளை ஆகும். இந்த 120 மல்டிப்ளை அங்கே போகும்போது என்ன சார் ஆகுனா டிவைட் ஆகும். இப்போ ஆர் ஃபேக்டோரியல் கொண்டு வந்துடுங்க. ஈக்குவல் டு 720 டிவைடட் பை 120. இதில் ஒரு 2 கட் பண்ணி 0க்கு 0 1 கட் பண்ணிடுங்க. இங்கே ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 72/12. இதை கட் பண்ணால் 6. ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 6 இருக்குங்களா. நமக்கு ஆர் தான் வேணும். அப்போ இந்த 6 எப்படி எழுதலாம்னா 3 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். 3 ஃபேக்டோரியலோட வேல்யூ தான் நமக்கு 6. 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல்னா எப்படி எழுதுவோம், 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு போடுமா. அப்போ 3 இன்ட்டு 2 6, 6 இன்ட்டு 1 6. ஆர் ஃபேக்டர் ஈக்குவல் டு 3 ஃபேக்டர்னால் நமக்கு அவங்க ஆர் கேட்டிருக்காங்க. ஆர் என்ன சார் அப்படின்னா 3. ஆர் ஈக்குவல் டு 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா.
நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 7.28 15C3R ஈக்குவல் டு 15CR + 3 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஆர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு NCX ஈக்குவல் டு NCYனா x + y = என்னன்னு எழுதிக்கலாமா? இது எப்படின்னு நான் போட்டு காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டில். இப்போ நம்ம சம் எடுத்து எழுதிக்கலாம். 15C3R ஈக்குவல் டு 15CR + 3. இங்கே நமக்கு எக்ஸுன்றது நமக்கு என்னென்னா 3R, ஒய் வந்து R + 3, என்னன்றது 15. இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு வந்து 3Rன்னு கொடுங்க, ப்ளஸ் ஒய்க்கு வந்து R + 3ன்னு கொடுத்துடலாம், ஈக்குவல் டு என்னன்றது 15. இங்கே ஒரு 3R இருக்குது, இங்கே ஒரு R இருக்குங்களா, ரெண்டு ப்ளஸ் பண்ணிங்கன்னா 4R + 3 ஈக்குவல் டு 15. 4R இங்கே வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் 3 ஈக்குவல் டு வெளியில் போகும்போது 15 - 3. 4R ஈக்குவல் டு 15 - 3 பண்ணும்போது 12 கிடைக்கும். இப்போ நமக்கு R மட்டும்தான் வேணும். இந்த 4 ஈக்குவல் டு வெளியில் வரும்போது 12/4. இந்த 4ஆல் கட் பண்ணிங்கன்னா இங்கே 3 டைம்ஸ். R என்ன கிடச்சிருக்குன்னு 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் R கேட்டிருக்காங்க. R நம்ம 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.29. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸில் டோட்டலாக 32 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரியா? ஒரு போட்டிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா 4 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை, செலக்ட் பண்ணுறது தான். எப்படி வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக வந்து 32 ஸ்டூடெண்ட்ஸில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ எத்தனை வழியில் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே டோட்டல் பார்த்தீங்கன்னா 32 ஸ்டூடெண்ட்ஸாக செலக்ட் பண்ணுறது 4 பேர். நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு n - R ஃபேக்டோரியல். இப்போ இங்கே என்னன்றது டோட்டல் 32 ஸ்டூடெண்ட்ஸு. R வந்து 4 பேரை செலக்ட் பண்ணுறோம். இங்கே n ஃபேக்டோரியல்னா 32 ஃபேக்டோரியல் பை R ஃபேக்டோரியல்ன்றது 4 ஃபேக்டோரியல். n-க்கு வந்து 32 கொடுக்குறீங்க, -R வந்து 4 ஃபேக்டோரியல். 32C4 ஈக்குவல் டு 32 ஃபேக்டோரியலை அப்படியே எழுதிக்கலாம். 4 ஃபேக்டோரியல் அப்படியே எழுதியிருக்கேன். ப்ராக்கெட்குள்ளே பறக்கணும். 32 - 4 இருக்குது. இப்போ 32லேருந்து 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 28 ஃபேக்டோரியல். இது கொஞ்சம் வேல்யூஸ் பெருசாக இருக்கிறதால புக்கில் வந்து அவங்க இதுக்கு மேலே அவங்க போடலை. ஆன்சர் இப்படியே நிப்பாட்டிட்டாங்க. நீங்களும் ஆன்சர் வந்து இதோட வச்சுக்கலாம், போதும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.20. இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதில் 2 பார்ட் இருக்குது. பார்ட் A இருக்குது, பார்ட் B இருக்குது. இங்கே எழுதிக்கலாம். பார்ட் A, பார்ட் பியா. இப்போ 2 பார்ட் இருக்குது அந்த கொஸ்டின் பேப்பரில். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு A பார்ட்லேயும் நமக்கு எவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பார்ட்டு பியில் நமக்கு எவ்வளோன்னா 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது டோட்டல். இப்போ இந்த பார்ட் ஏவில் இந்த 10 கொஸ்டினில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை கொஸ்டின் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து செலெக்ஷன் 8 கொஸ்டின் செலக்ட் பண்ணணும். பார்ட் பியில் இந்த 10 கொஸ்டினில் 5 கொஸ்டின் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சரியா? இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. 2 பார்ட் இருக்குது. பார்ட் ஏவில் 10 கொஸ்டின் இருக்குது, பார்ட் பியில் 10 கொஸ்டின் இருக்குது. இப்போ நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, சூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட் பார்ட் 10 கொஸ்டினில் 8 கொஸ்டின் சூஸ் பண்ணணும்.
செகண்ட் பார்ட்டில் 10 கொஸ்டினில் 5 கொஸ்டின் நம்ம சூஸ் பண்ணோம். அப்போ எத்தனை வழியில் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இங்கே 10லேருந்து 8 அட்டன் பண்ணுமா? 10C8 இன்ட்டு இங்கே வந்து 10ல் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுறாங்க. அதனால் இது இங்கே வந்து 10C5ன்னு எடுத்துக்கலாம். இது ஈக்குவல் டு, புரியுதா? இப்போ தான் நமக்கு இங்கே 10C5 எதுவும் பண்ணுவோன்னா அப்படி வச்சுக்கோங்க. இந்த 10C8 ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்கள். NCR ஈக்குவல் டு NCn-Rன்னு இருக்கா? ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரின்னா இந்த ஃபார்முலாவை இந்த எடுத்து கம்மி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ 10C8னா இங்கே எண்ணுக்கு வந்து 10 கொடுங்க, Cn-R, அப்போ 10 - 8 இன்ட்டு 10C5 அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 10 - 8 வந்து 2 இன்ட்டு 10C5. இங்கே வந்து 10C2னா இங்கே 2 இருக்கா நமக்கு. அப்போ இந்த 10 2 டைம்ஸ் பிரித்து எழுதணும். 10 × 9/2 இன்ட்டு 1 இன்ட்டு 10C5னா இங்கே 5 இருக்குது. அப்போ 10 5 டைம் நம்ம பிரித்து எழுதிக்கலாம். 10 × 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 1 2 3 4 5 6 வரைக்கும். இந்த 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இதை கட் பண்ணலாம். இந்த 5 எடுத்து கட் பண்ணும்போது 10 வந்து 2 டைம்ஸ் வந்துடும். இந்த 2க்கு இங்கே இருக்க 2வை கட் பண்ணிக்கோங்க. இங்கே 3 எடுத்து கட் பண்ணும்போது இங்கே 3 டைம்ஸ் வந்துடும். இந்த 4ஆல் கட் பண்ணால் இந்த 8 2 டைம்ஸ் வரும். வேறு என்னலாம் இருக்குது? இங்கே ஒரு 2 இருக்குது. இந்த 2 வந்து 6 கட் பண்ணால் 3 டைம்ஸ் வந்துடும். இப்போ ஃபைனலாக 10 × 9 இன்ட்டு இங்கே நமக்கு எதுவுமே இல்லையா, எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கோம். இப்போ 3 × 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7, 3 × 2 இன்ட்டு 7 இன்ட்டு 3ன்னு இருக்குது. இது நீங்கள் கால்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் டோட்டலாக நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 11340. இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.32. இந்த போன சம்மில் வந்து எக்ஸாம்பிள் 2.30ன்றது பதிலாக 20ன்னு போட்டிருப்போம். ஆனால் கொஸ்டின்லாம் கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். ஒர்க் அவுட் பண்ணுறேன் நான். அந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.20க்கு பதிலாக 2.30ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 2.32 பாருங்கள். இஃப் 4 × NC2 ஈக்குவல் டு n+2C3 ஃபைண்ட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் கண்டுபிடிக்கலாமா? சம் எழுதிக்கலாம். 4 × NC2 ஈக்குவல் டு n+2 × C3. இந்த 4 வந்து அப்படியே வச்சுக்கலாம், எதுவும் பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த NC2 எப்படி எழுதலாம்னா இங்கே 2 இருக்கா. அப்போ இந்த n வந்து 2 டைம் நம்ம பிரித்து எழுதணும். ஃபஸ்ட்டு n-லேருந்து 1 கம்மி பண்ணும்போது n-1 டிவைடட் பை 2வை 2 × 1ன்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து 3 இருக்குது. அப்போ இந்த n+2வை நம்ம 3 டைம் பிரித்து எழுதணும். ஃபஸ்ட்டு n+2, இதில் 1 கம்மி பண்ணும்போது n+1, இதில் 1 கம்மி பண்ணும்போது n. டிவைடில் 3 இருக்குன்னா அந்த 3யை 3 × 2 × 1ன்னு போட்டுடலாம். இந்த 2க்கு இந்த 2வை கட் பண்ணிடலாம். வேறு என்ன இருக்குது? இங்கே இருக்கிற இந்த n-க்கு இந்த n-ஐ கட் பண்ணிடலாம். அப்போ இங்கே ஒரு 4 இருக்குது, n-1 இருக்கா. 4 × n-1 ஈக்குவல் டு இங்கே n+2 × n+1ன்னு இருக்குது. டிவைடில் ஒரு 1 × 3 3. இந்த 3யை நம்ம இந்த 4ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 × n-1ஓட. இப்போ 3யை 4 கூட மல்டிப்ளை பண்ணால் 4 × 3 12. 12 × n-1 ஈக்குவல் டு n+2 × n+1.
இங்கே 12 வந்து உள்ளே கொண்டு போயிருங்க. இப்போ 12 × n 12n மைனஸ் 12 ஈக்குவல் டு என்னோட ப்ராடக்ட் பண்ணும்போது n ஸ்கொயர், இந்த 2வை என்னோட ப்ராடக்ட் பண்ணும்போது ப்ளஸ் 2n, அடுத்து n + 2 1 கூட ப்ராடக்ட் பண்ணும்போது 1 × n + 2 n + 2 தான். So 12n minus 12 equal to n ஸ்கொயர், ஒரு 2n + n ப்ளஸ் பண்ணால் 3n, n ஸ்கொயர் ப்ளஸ் 3n ப்ளஸ் ஒரு 2 இருக்கா. இந்த 12n மைனஸ் 12 ஃபுல்லாக ஈக்குவலுக்கு வெளியில் கொண்டு போயிருங்க. இப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் 3n, இந்த ப்ளஸ் 12n இங்கே வரும்போது மைனஸ் 12n, இந்த மைனஸ் 12 இங்கே வரும்போது ப்ளஸ் 12, ஏற்கனவே ஒரு 2 இருக்குது, ஈக்குவல் டு 0. n ஸ்கொயர் ப்ளஸ் 3n மைனஸ் 2, சாரி இங்கே வந்து 3n மைனஸ் 12 என்னங்களா. இப்போ 12nலேருந்து 3n மைனஸ் பண்ணும்போது நமக்கு 9n கிடைக்கும். ப்ளஸ் 12 ப்ளஸ் 2 ரெண்டு ப்ளஸ் பண்ணால் 14 ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா 0. இது வந்து ப்ராடக்ட் வந்து 14 வரணும், சம் வந்து -9 வரணும். அப்போ என்ன நம்பர் வரும் பாருங்கள். ப்ராடக்ட் வந்து 14, சம் வந்து -9னா 27 எடுக்கலாமா பாருங்கள். சம் வந்து நமக்கு -9 வரணும். ரெண்டுக்குமே மைனஸ் கொடுக்குறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 × 7 14 வந்துடும். -2 -7 ஆட் பண்ணால் -9 வந்துடும். இப்போ n - 2 × n - 7 ஈக்குவல் டு 0. இதை நீங்கள் தனித்தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது n - 2 ஈக்குவல் டு 0, n - 7 ஈக்குவல் டு 0. இப்போ n வச்சுக்கோங்க. -2 வெளியில் போனால் +2, இங்கே -7 வெளியே போகும்போது +7. இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. என்னென்னு கேட்டிருக்காங்க, என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.33 பார்க்குறோம். இஃப் n + 2cn ஈக்குவல் டு 45 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் n என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சம் எழுதிக்கலாம். n + 2cn ஈக்குவல் டு 45. சரிங்களா. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, நம்ம ப்ராப்பர்ட்டி போன சம்மிலே சொல்லியிருக்கேன். n + 2c, இந்த n + 2 இந்த n மைனஸ் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். n + 2 மைனஸ் n ஈக்குவல் டு நமக்கு 45. இந்த மைனஸ் n-க்கு ப்ளஸ் n கட் பண்ணிவிடுங்க. இப்போ n + 2c2 ஈக்குவல் டு 45. இங்கே 2 இருக்குன்னா இந்த n + 2வை நம்ம 2 டைம் பிரித்து எழுதணும். n + 2 × n + 1 by 1 × 2 ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா 45. இப்போ n + 2 n + 1 அப்படியே எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு இந்த 1 × 2 2, இந்த 2வை இங்கே ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு 90. இப்போ n + 2வை n + 1ஓட ப்ராடக்ட் பண்ணுறோமா. ஃபஸ்ட்டு n + 2வை n கூட ப்ராடக்ட் பண்ணுங்கள். n × n n ஸ்கொயர், 2 × n + 2n, இதில் n × 1 + n, 1 × 2 + 2 ஈக்குவல் டு 90. இந்த வெளியில் இருக்க 90 கூட உள்ளே கொண்டு வந்துடலாம். இப்போ n ஸ்கொயர் 2n + n ப்ளஸ் பண்ணும்போது 3n + 2 ப்ளஸ் 90 உள்ளே கொண்டு வரும்போது -90 ஈக்குவல் டு 0. n ஸ்கொயர் ப்ளஸ் 3n, 90லேருந்து 2 மைனஸ் பண்ணும்போது -88 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ப்ராடக்ட் வந்து -88, சம் வந்து 3 வரணும். இப்போ ப்ராடக்ட் வந்து -88, சம் வந்து 3னா என்ன நம்பர் எடுக்கலாம். 11 8 எடுக்கலாமா பாருங்கள். இப்போ 11 × 8 எடுக்கும்போது 88ன்னு வந்துடும். சம் வந்து +3 வரணும். இப்போ 8க்கு வந்து மைனஸ் கொடுத்துருங்க.
இப்போ இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 88 11 மைனஸ் 8 அப்படின்னா ப்ளஸ் 3ன்னு கிடைக்குமா. இங்கே வந்து n ப்ளஸ் 11 இன்ட்டு n மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இது தனித்தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது n ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 0, n மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்போ n வச்சுக்கோங்க, ப்ளஸ் 11 வெளியில் போகும்போது மைனஸ் 11. நமக்கு நெகட்டிவ் வந்திருக்கு, அதனால் அது தேவையில்லை, நாட் பாசிபிள். நமக்கு n மைனஸ் 8 ஈக்குவல் டு 0னா n வச்சுக்கலாம். 8 வெளியில் போகும்போது ப்ளஸ் 8. இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. n கேட்டிருக்காங்க, n வந்து 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா.